ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டீமன் லார்ட் மான்வாவோட எபிசோட் 4 தான். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் ஒரே ஒரு லைக்கை ஒண்டி தட்டி விட்டுருங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். கூட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஐரின் ஒரு ஸ்ட்ராபெரி கேக்கு கொண்டு வர அது அவளுக்கு ரொம்ப பிடிச்ச போயிடுது. அதை அப்படியே வெட்டுன்னு வெட்டி போடுறா. எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓ அப்படியா, நீ இதை காலி பண்ணுமா? நீ பண்ணலாம், இன்னமும் நிறைய இருக்கு. இந்த சைடு ஹீரோவும் யோசிக்கிறான். இப்போ இவளோட பிரசன்ஸை ஒரு 2 டிராகன் சென்ஸ் பண்ணி இதுக்கு மேல மத்தவங்களும் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இதுக்கு மேலேயும் அப்படி நடக்காது. நான் அப்படி விடவும் போறதில்ல. ஏன்னா இந்த வாழ்க்கையில நான் எனக்காக வாழ போறேன். போன வாழ்க்கை அவனால அப்படியே நாசமா போச்சு. ஆனா இப்போ அப்படி ஒன்றும் நடக்க போறதில்ல. இந்த சைடு ஐரினோட பிரதரை காட்டுறாங்க. அங்கதான் ஆக்சலும் இருக்கான். ஏதோ ஒரு விஷயத்த அவன் யோசனை பண்ணா. இப்பதான் அங்க ஆக்சல் கேக்குறான், என்ன ஆச்சு? இதுவா, நான் சில பல விஷயத்த பத்தி யோசனை இருக்கேன். அங்க ஐரினை பத்தி தான் இவங்க பேசுறாங்க. ஐரின் இப்போ ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கால, அதை பத்தி தான் அவங்க பேசுறாங்க. அதுக்கும் மேல ஒரு பயம் இருக்கு. அதாவது ஐரினும் லித்துன்னு ஒரு பொண்ணு இருப்பா. அவங்க 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தங்க இவனோட பொசிஷனை எடுத்துப்பாங்கன்னு. அதுக்கெல்லாம் பயப்பட வேணா. அவ எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஆகுறாளோ நம்மளுக்கு நல்லதுதான். ஏன்னா நம்மளோட பிளானுக்கு ஏத்த மாதிரி எல்லாமே போகுது. எந்த அளவுக்கு அவளுக்கு ஸ்ட்ரென்த் கெயின் ஆகுதோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு அவ உதவியா இருப்பா. அதே மாதிரி இப்போ ஒரு நைட்டு வந்தால, அவனை நீ இதுக்கு முன்னாடி எங்கேயாச்சும் பாத்திருக்கியா? ஏன் இப்படி கேக்குறேன்னா, அவன் தான் என்னோட பொக்கிஷமே. அங்க பார்க்கும் போது இது தெரியுது, இது வேற யாரும் இல்ல, நம்ம போரிஸ் தான். இவனால் தான் போக போக ஒரு பெரிய பிரச்சனையை உருவாகும். இதுக்கப்புறம் எல்லாருமே ஒரே ஒருத்தங்களை பாக்குறாங்க. அது வேற யாரும் இல்ல, நம்ம ஆலிஸ் தான். அங்க ஆலிஸும் டைரக்டா வந்த உடனே பிரின்சிபலை தான் பாக்குறாங்க. ஏய், உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, எப்படி இருந்துச்சு உன்னோட டிராவல்? அருமையாவே போச்சு. போனது ஃபொரினியான்னு ஒரு இடம் தான். அங்க ஹியூமன்ஸால அவளைக்கும் வாழவே முடியாது. ரொம்ப கஷ்டமான இடம். அந்த இடம் ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஏன்னா எனக்கே 1 இயர் ஆச்சு அடாப்ட் ஆகுறதுக்கு. ஏன்னா நீங்க தான் சொன்னீங்க இந்த இடம் இது என்ன ஹோல் பேக் பண்ணுதுன்னு. அதனால என்னால என்ன பண்ண முடியும், அதை நான் பாக்குறதுக்கு போனேன். பரவாயில்ல, உனக்கு தெரிஞ்சிருக்கா? அப்பனா இதுக்கப்புறம் என்ன பண்ணுன்னு? ஆமா, நான் நைட்ஸ் ஆஃப் லைட்டை ஜாயின் பண்ணலான்னு இருக்கேன். அப்போனா உன்னோட ஃபேமிலியோட வில்லனி கண்டினியூ பண்ணலான்னு இருக்கேன். ஆமா இல்லையா பின்ன? ஏன்னா என்னோட டியூட்டி ஆச்சு அது. ஏன்னா எனக்கு இருக்கிற அந்த எங்க சிப்ளிங்ஸ் அவங்கள நினைச்சு நான் ரொம்ப கவலைப்படுறேன். முக்கியமா நம்ம ஹீரோ, அவன் ரொம்ப ஷை டைப்பு. இதை கேட்டோடனே அவர் அப்படியே சிரிக்கிறாரு. ஆமா என்ன ஆச்சு, எதுக்கு நீங்க சிரிக்கிறீங்க? என்னது ஷை டைப்பா? அவன் ஒன்றும் ஷை டைப் எல்லாம் இல்ல. இதுக்குள்ளே பின்னாடி ஒரு வாய்ஸ் வருது. என்ன, நீங்க என்ன பத்தி தான் பேசுறீங்க போல. அதை பார்த்து அவன் ரொம்ப ஷாக் ஆகுறான். ஏன்னா நம்ம ஹீரோ நல்லாவே வாழ்ந்துட்டான். அவன் அவ்வளோ ஹைட்டா இருக்கான். அவன் உங்களை ரொம்ப மிஸ் பண்ண தெரியுமா சிஸ்டர்? இதுக்கப்புறம் அவங்க வெளியில போகும்போது அவன் ஹைட்டை பத்தி பேசுறான். என்ன, நீ ரொம்ப சேஞ்ச் ஆயிட்ட போல. நான் நீ என்னோட ஹைட்டையே தாண்டி ரொம்ப ஹைட் ஆயிட்ட. இல்ல அப்படியெல்லாம் இல்ல, நீங்க தான் குட்டி ஆயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இதை கேட்டோடனே அவங்க விளையாட்டுத்தனமா அப்படியே கிள்றாங்க. இதுக்கப்புறம் அவன் பாஸ்ட பத்தி யோசிக்கிறான். 2 ஜூலை 1988 இந்த நாளன்னைக்கு தான் என்னோட சிஸ்டரை நான் கடைசியா பார்த்தது. ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு போல, நம்மளும் அதை போக போகவே பார்க்கலாம். போற வழியிலேயே அக்காக்காரியும் கேட்கிறான். ஆமா என்ன, நீ சம்மர் பிரேக் அப்போ போகவே இல்லையா என்ன வீட்டுக்கு? இல்ல நான் போகல. ஏன்னா உங்களை தாண்டி வெல்கம் பண்றதுக்கு வீட்டுல யாருமே இல்ல. என்னது யாருமே இல்லையா? எனக்கு புரியல. எதுக்கு 2 வருஷமா வீட்டுக்கு நீ போகவே இல்ல? அதுக்கு ஏகப்பட்ட ரீசன் இருக்கு. முக்கியமா அங்க ஆக்சல் இருக்கான். அதையும் தாண்டி கிரேனோட அம்மாக்காரி இருக்கா. அவ வேற எப்போ என்ன கொல்லான்னு பார்த்துன்னு இருக்கா. அதே மாதிரி அப்பாக்கும் என் மேல ஒரு டவுட் கிரியேட் ஆயிருக்கு. ரீசெண்டா நிறைய பேர் வேற இறந்து போனாங்க. அதனால வாய்ப்பே இல்ல. நான் கிராஜுவேட் ஆகுற வரைக்கும் என்னால வீட்டுக்கு திரும்பவும் போக முடியாது. போனா என்ன, நீயும் கிரேன்ஸும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா இல்லையா? என்னது நல்ல ஃப்ரெண்ட்ஸாவா? நாங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸே இல்ல. நீ என்ன சொல்ற, எனக்கு புரியல. உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவன் என்னை எப்படி ட்ரீட் பண்ணான்னு உங்களுக்கு தெரியுமா? அவன் விட்டா எனக்கு கொல்லவும் பார்ப்பான். இதை கேட்டு அவங்க ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. பின்னாடி பிரெயின் வரான். பிரெயினை பார்த்து அவங்களுக்கு யாருன்னு தெரியல. இப்பதான் நம்ம ஹீரோவும் சொல்றான், இவன் தான் என்னோட கார்டியன் நைட்டு. அங்க ஹீரோவும் இப்பதான் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றான். அந்த அம்மாக்காரி ஏகப்பட்ட ஆளுங்களை கொல்றதுக்கு அனுப்புனா அங்க நான் எப்படியோ தப்பிச்சேன். ஓ இப்படியெல்லாம் உனக்கு நடந்ததா? இத பத்தி நீ யாருக்கிட்டயாச்சும் பேசுனியா? இல்ல, இத பத்தி பேசுறது பாயிண்ட்லெஸ். இது எல்லாமே பாஸ்ட்ல நடந்த ஒரு விஷயம் தான். அதனால இத பத்திலாம் நீங்க கவலைப்படாதீங்க. ஆனா அதுக்குள்ளேயே அவங்க அப்படியே கட்டி பிடிக்கிறாங்க. புரியுது, கிரேன் எவ்வளவு விஷயத்த உன்கிட்ட பண்ணிருக்கானா. ரொம்ப லோன்லியா கஷ்டப்பட்டிருப்பல. நீ கவலைப்படாத, உனக்கு நான் இருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்றேன். என்ன ஒண்ணு, எனக்கும் இங்க இருக்கணும்னு ரொம்ப ஆசை தான். இருந்தாலும் நான் இப்ப போகணும்னு நினைக்கிறேன். என்ன பண்ணுங்க, நீங்க என்னோட தம்பிய நல்லா
பாத்துக்கோங்க. பிரெயினுக்கு எதுவும் புரியல. என்னது நான் வந்து நல்லா பாத்துக்கணுமா? அங்க பின்னாடியே ஹீரோவும் முறைக்கிறான். ஏதாச்சும் பண்ண பார்த்த அவ்வளவுதான் பாத்துக்கோ. பிரெயினை அவ வந்து ஹீரோன்னு நினைச்சுக்கிறான். அதாவது இதுக்கு முன்னாடி 6 பேர் வந்து கொல்றதுக்கு வந்திருப்பாங்களே, பிரெயினும் ஒருத்தனா இருந்திருப்பான். ஆனா பிரெயின் வந்து தப்பிச்சனால பிரெயின் தான் ஏதோ காப்பாத்தி இருக்கான் அப்படின்னு அவ யோசிக்கிறான். அப்புறம் அவ போயிடுறான். அங்க ஹீரோவும் சொல்றான் இப்போ வந்து அவளுக்கு உண்மை தெரிஞ்சிருக்கும், அதாவது என்ன ஏற்பட்டதுன்னு. அதே மாதிரி அவளை வந்து இந்த மாதிரி லுக்ஸோட நான் வந்து இப்போதான் பாக்குறேன். என்னோட பாஸ்ட் லைஃப்ல நானு கிரேன்லாம் சண்டை போட்டிருப்போம். அந்த டைம்ல அவன் வந்து என்ன பயங்கரமா புலி பண்ணான். நானும் நில்றான்னு எவ்வளவோ கத்துனேன், இருந்தாலும் அவன் கேட்கவே இல்லை. அந்த டைம்ல ஆலிஸ் தான் என்ன காப்பாத்துனாங்க. அவங்களோட முகமே அப்படியே சேஞ்ச் ஆச்சு. கடைசியா அவங்கள அப்படி பார்த்தது அதுக்கப்புறம் நான் இப்ப பாக்குறேன். கடைசியா டியூ கூட மேன்ஷனை பத்தி அவங்களுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி இது தெரியறதும் ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா அப்பதான் ஃபியூச்சர்ல அந்த விஷயம் வந்து ஏற்படாது. நான் வந்து எப்படியாச்சும் இந்த வாட்டி காப்பாத்தணும். இதுக்கப்புறம் அகாடமி வழியா ஒரு இம்பீரியல் ஃபேமிலி சீலோட ஒரு லெட்டர் அவனுக்கு வருது. இதை பார்த்தோன்னே அவனுக்கு வந்து புரியுது, இது வந்து எப்பயுமே அப்பா கொண்டி தான் கிடைக்கும். இதுதான் சூஸ் பண்ணுவாரு யாரு வந்து போகணும்னு. இப்போதைக்கு நான் வந்து அதை தேர்ந்தெடுக்க போதில்ல. நான் இப்போ எனக்கு முக்கியமா இருக்குது இந்த அசாசினேஷன், இதை பண்றதுதான். ஏன்னா அவனுக்கு வந்து நல்லாவே தெரியும் அந்த ராயல் சீலோட வர அந்த லெட்டர் வந்து ரொம்ப போரிங்கா இருக்கும். அதுல பொலிட்டிக்கலா சில பல விஷயத்த வந்து பண்ணணும். நல்ல அசாசினேஷனுக்கு அந்த லெட்டரை வந்து எடுக்கிறான். இதுல இருக்க பர்சனை பார்த்து அவன் ரொம்ப ஷாக் ஆகுறான். ஏன்னா அதுல இருக்குது நெஃபெலியஸ். நான் இப்போ இருக்கிற எம்பரரோட பிரதர் தான் அவரை வந்து நம்ம ஹீரோ கொல்ற மாதிரி இருக்கு. இதுதான் ஃபியூச்சர்ல நிறைய விஷயத்த மாத்தி இருக்குமே. நான் வந்து யோசிச்சு பார்க்கல இந்த மிஷன் வந்து இந்த அளவுக்கு ரொம்ப சீக்கிரமா வரும்னு. இதுக்கு பின்னாடி காரணமா இருக்குது அந்த சிரிக்கா தான். அந்த சிரிக்கா என்ன நல்லாவே டெஸ்ட் பண்றா. அப்புறம் தான் நம்ம கீழே அந்த லெட்டரை பார்த்து சொல்றான், அட யங் மாஸ்டர் நீங்க வந்து இதை பாருங்க, இது வந்து ஐரன் கிட்ட இருந்து வந்த ஒரு இன்விடேஷன் நினைக்கிறேன். இது ஐரன் கிட்ட இருந்தா கீழே சொல்றான். நான் என்ன யோசிச்சேன்னா நீங்க 2 பேரும் ஒரு சின்ன பசங்கன்னு யோசிச்சேன். இப்பதான் புரியுது அப்படிலாம் ஒன்றும் இல்லை, இது உங்களுக்கான லவ் லெட்டர்னு நினைக்கிறேன். இது கேட்டோன்னே டிமானிக் ஸ்வாட் ரிஸ்ட்ரிக்ஷன் இப்படி சொல்ல இதனால அவ கீழே விழுறா. இப்ப வேற வழியில நான் வந்து இப்போ அங்கதான் போகணும்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளேயே ஒரு வாய்ஸ் வந்து அப்பா அப்பா எனக்கு வந்து ரொம்ப பசியா இருக்கு. இதை பார்த்து அவங்க 2 பேரும் ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா இப்போ நம்ம நானா ஃபர்ஸ்ட் இந்த கம்பேர் பண்ணா ரொம்ப வளர்ந்துட்டா. அதுக்கப்புறம் நம்ம ஆலிஸை காட்டுறாங்க. அவ மேன்ஷனுக்கு தான் டைரக்டா போகிறா. அங்க இருக்கிற எல்லாருமே ஆலிஸ் தான் பாக்குறாங்க. ஆனா ஆலிஸ் டைரக்டா அங்க கிரேன்ஸோட அம்மாவை தான் தேடி போறா. அங்க கிரேன்ஸோட அம்மாக்கும் புரியுது, அட ஆலிஸ் உன்னை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. நான் அது எதையுமே கண்டுக்காம அப்படியே மூஞ்சிலேயே ஒண்ணு பலான்னு ஒண்ணு வைக்கிறா. ஆமா காட்ஸ் நீங்க எல்லாம் என்ன பண்ணிருக்கீங்க, சீக்கிரமா இவட புடிங்க, என்னையே அடிக்கிறான். ஆலிஸ் உனக்கு என்ன பைத்தியமா, ஏன் நீ என்னையே அடிக்கிற? ஆமா நான் வந்து ரொம்ப கடுப்பாயிட்டேன் உங்களால. ஏன்னா நீங்க பண்ண காரியம் அப்படி. என்னோட எங்க பிரதரையே நீங்க கொல்ல பாத்தீங்க. இவளுக்கு வந்து எப்படி இது தெரியும்? நீ வந்து என்ன சொல்ற எனக்கு புரியல. நான் வந்து எதுக்கு அவனை கொல்ல போறேன் எனக்கு வந்து தெரியாது நீ என்ன சொல்றேன்னு. அப்படி நான் பண்ண பார்த்தாலும் உன்கிட்ட ஏதாச்சும் ப்ரூஃப் இருக்கா? நீ ஏன் சொல்லிட்ட? நீ வந்து ப்ரூஃபை கேட்கும் போதே எனக்கு தெரியலையா? பண்ண பார்த்தது நீ தானே. ஏன்னா உன்னோட லுக்ஸ்ல எனக்கு தெரியுது. நான் வந்து என்ன பண்றது, நீ வந்து ஏன் மேலேயே கைய வச்சுட்ட. இதுக்கும் மேல எவிடன்ஸ் இருக்கான்னு ஏன் கிட்டே நீ கேக்குற. சீக்கிரம் எல்லாருமே என்ன பண்றீங்க, அந்த பொண்ணை தூக்கின போங்க. எல்லாருமே தாக்க வராங்க. ஆனா ஆலிஸ் ஒன்னும் சாதாரணமான பொண்ணு இல்ல. அப்படியே குதிச்சு அவளோட மேஜிக் எலிமெண்டா இருக்கிற வாட்டர் அதை வச்சு எல்லா நைட்ஸையும் அப்படியே தாக்கி முடிக்கிறான். நான் எதிர்பார்க்கல எப்படி இவளால எல்லாரையுமே ஒரே டைம்ல தூக்கடிக்க முடிஞ்சது. ஹேய் ஹேய் நீ வந்து பின்னாடியே இரு, என் முன்னாடி எல்லாம் நீ வரக்கூடாது புரியுதா? நான் எதுக்கு இங்க வந்தனா எல்லாமே எனக்கு தெரியும். எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தானே. நான் பிரெயின்னு ஒரு நைட் இருக்கான். அவன் எல்லா விஷயத்தையும் கிட்ட சொன்னான். 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோவா அவன் தான் காப்பாத்தினா. இப்போ வரைக்கும் அவன் சைலண்டா இருக்கான் காப்பாத்திட்டு. அட நீ என்ன சொல்லிருக்க, அந்த மாதிரி ஆளுங்க சொல்றதெல்லாம் நீ கேட்க போறியா என்ன? நான் அவன் உண்மைலாம் ஒன்னும் சொல்லல. நீ என்ன பைத்தியமா என்ன? பைத்தியம் நான் இல்ல நீங்க தான். இதை பத்தி நான் அப்பா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்ல போறேன். அதனால நீங்க நல்லா யோசிச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் உங்களோட நிலைமையை முடிஞ்சு போயிடும். இப்படி சொல்லிட்டு அவ போறாளா. அங்க போகும்போதே பின்னாடி அவங்க சொல்றாங்க, என்ன ஒரு ஃபூலிஷான பொண்ணா இருக்கா, இவளுக்கு வந்து தெரியல இங்க வந்து விஷயம்லாம் எப்படி போகுதுன்னு. ஏன்னா அவர் வந்து இதை பத்தி எல்லாம் கேட்டாலும் அவளைக்கும் கண்டுக்க மாட்டாரு. அதுக்கப்புறம் அந்த விஷயத்த இங்க வந்து அவ சொல்றா, இந்த விஷயம் ஃபாதருக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு. என்னது உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சோ நீங்க எதுவுமே பண்ணாம இருக்கீங்க. அவன் தான் இப்ப ஓகேவா இருக்கான்ல, அப்புறம் என்ன பிரச்சனை? நீங்க வந்து என்ன பேசின்னு இருக்கீங்க? உங்களோட சைல்டு அவன் வந்து எந்த போயிருப்பான். இல்ல உனக்கு தான் புரியலன்னு நினைக்கிறேன். அவன் தான் நல்லா தானே இருக்கான். இல்ல நான் அப்படி சொல்ல 6 நைட்ஸோட அவன் போனான். பிரெயின் ஒண்டி இல்லனா அங்க என்ன ஆயிருக்கும்? இன்னமும் யோசிக்கிறேன். அந்த பைத்தியக்காரன் பிரெயின் அவனால இவன் காப்பாற்றப்பட்டானு. அவனே புதுசா ரெக்ரூட் ஆன ஒரு ஆளு தான். அவனால பெருசா அங்க என்ன பண்ணிருக்க முடியும்? அப்பனா என்ன சொல்றீங்க, மத்தவங்களை கொன்னது நம்மளோட ஹீரோன்னு சொல்றீங்களா? ஆமா நீ நினைக்கிறத விட உன்னோட பிரதர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கு. சரி இந்தா நீயும் இந்த கேதரிங்க்கு வந்துரு. ஏன்னா நீ வந்து அங்க போகணும்னு ஆசைப்படுறேன். அதே மாதிரி உன்னோட பிரதரை பத்தி நீ கவலைப்பட வேணாம். கேட்டவ இன்னமும் தான் ஷாக் ஆகிறா. ஒரு சைடு அவளுக்கு புரியல எதுக்காக இவங்க எல்லாம் இப்படி பேசுறாங்க, எதுக்காக இப்படி பண்றாங்கன்னு. நான் அவனுக்கு வெறும் 13 வயசு தான்
ஆகுது. திடீர்னு இன்னொரு பொண்ணை மீட் பண்றா. அவளை பார்த்தோன்னே அவளுக்கு அவ்வளவு சந்தோஷம். சிலியா, நீ தானே இது? ஆமா, உங்களை நான் ரொம்ப மிஸ் பண்ண. நீங்க எங்க போனீங்க? ஒரு லெட்டர் கூட எனக்கு அனுப்பல. என்ன மன்னிச்சிரு, நான் ரொம்ப பிஸியா இருந்தேன். சிலியா இருக்கல, இவ தான் நம்ம சைல்ட்ஹுட் மெய்டு. இதுக்கும் மேல ஆலிஸ்க்கு இது வரைக்கும் ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருக்கா. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோட கேங்க காட்டுறாங்க. அங்க பார்த்தா அங்க நானா ரொம்ப ஷாக் ஆகுறேன். வெளியில அதை பாத்தீங்களா? அது ஒரு மானு. அது ஒரு புள்ளி மானு அங்க குதிச்சு போகுது. ஆனா நீ என்ன பண்ண இருக்க? நான் உன்கிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் நான் சொன்ன விஷயத்த பண்ணு. புரியுது. என்னோட ஹானியும் என்னோட விங்ஸையும் நான் மறைய வைக்கணும். இதோ நான் மறைய வச்சுட்டேன். நான் எதிர்பார்க்கல இவ வளர்ந்தக்கு அப்புறம் இவளுக்கு மேஜிக் எல்லாம் அவைக்கனா இருக்கு. ஆனா நான் உன்கிட்ட சொன்ன விஷயம் உனக்கு ஞாபகம் இருக்கா? கண்டிப்பா மை மாஸ்டர், நீங்க சொன்னபடி நான் ஒரு நல்ல மெய்டா உங்களுக்கு இருக்கணும். நானா இருக்கும்போது நீங்க எதுக்கு கவலை பண்ணும்? கவலையா அதுதான். ஏன்னா நீ ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கியா? இதனால ஏதாச்சும் பிரச்சனை ஆகுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. திடீர்னு அங்க வண்டியும் நிக்குது. அங்க ஹீரோ கேக்குறான், ஆமா என்ன ஆச்சு? அதுவா, நம்ம முன்னாடி சில பல ஆளுங்க நிக்கிறாங்க. அங்க ஒரு கும்பலும் நிக்குது. இவங்க தான் வழி மறைச்சு எல்லா பொருளையும் தூக்குவாங்க. இவங்க தானே? இவங்கள உன்னால அசால்ட்டா பாத்துக்க முடியும். நான் முன்னாடி இவங்க எல்லாம் ஒண்ணுமே இல்ல, ஒரு பூச்சிக்கு தான் சமம். அதிகமா தான் விஷயம் ஏற்பது. பிரெயின் செம்ம வேகமா போய் ஒரு வெட்ட போறானா, அதை பார்த்து எல்லாருமே தாக்க வராங்க. ஆனா அவனோட ஸ்லாஷஸ் அது செம்ம வேகமா இருக்கு. யாராலையுமே எதுவுமே பார்க்க முடியல. ஒரே செகண்ட்ல எல்லாரையுமே வெட்டி போடுறான். இன்னும் பழைய பிரெயினா இல்ல, இப்போ அவன் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டான். அதுக்கு காரணம் அந்த டிராகனோட மீட் தான். ஆமா பிரெயின், நீ என்ன பண்ணிருக்க? நம்ம வர அந்த கேதரிங்க்கு போகணும், சீக்கிரம் வா. இந்த அசாசினேஷன் மிஷினும் எனக்கு இருக்கு, அந்த கேதரிங்கையும் நான் அட்டன் பண்ணணும். சைடு செரிகா கிட்ட இன்னொத்தையும் கேக்குறான். ஆமா நீங்க இப்படி பண்றது சரிதானா? கேதரிங்க்கும் ஒரு போற மாதிரி இருக்கு. பரவாயில்ல, நான் பண்றது ஓகே தான். ஏன்னா அவன் சீக்கிரமா சாகணும். நான் அவன் மேரிடா இருக்கிற பொண்ணுங்கன்னு கூட பார்க்காம உங்க கூட அப்படியும் இப்படியும் இருக்கான். அதனால தான் இதை நான் சீக்கிரமா முடிக்க பாக்குறேன். ஏன்னா அவன் என்னோட ஃபியான்சேவா வேற இருந்திருக்கான். இதுக்கும் மேல இவளும் அட்டன் பண்ணுவான் நான் எதிர்பார்க்கல. இவளும் அந்த கேதரிங்க அட்டன் பண்றா. இப்போ ஒரு பயங்கரமான ஜீனியஸ். என்ன ஒண்ணு, அவளோட பாடி கண்டிஷன் அதுதான் அவளுக்கும் சரியா இல்லாம இருந்திருக்கு. அதனாலே அவளுக்கும் பப்ளிக் முன்னாடி இவ வரமாட்டான். நான் இப்போ எல்லாரும் முன்னாடியும் அந்த கேதரிங்க்கு போறா. அப்படின்னா ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் இவ ஒரு ட்ரெஷர் மாதிரி. ட்ரெஷரே முன்னாடி வரும்போது ஏதோ ஒரு விஷயத்தை அவன் பிளான் பண்றான். விஷயம் எனக்கு தெரியல. அந்த கேதரிங்ல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. சோ இப்படி இவ சொல்றதோட இங்கே இந்த எபிசோட முடியுது. கேதரிங்ல ஏதோ ஒரு விஷயம் மர்மமா இருக்கு. அதே மாதிரி கொல்ல போற அந்த ஆளு அவன் பார்த்தா நம்ம செரிகாவோட ஃபியான்சேவான். நம்மளுக்கும் போக போக தான் புரியும். ஏன்னா டியூக்கு இப்ப நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கு. முக்கியமா நம்ம ஹீரோ மேல இருக்கிற டவுட் ஆக்சலுக்கும் டியூக்குக்கும் அதிகமாயிடுச்சு. சோ பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. சோ மறக்காம ஒரே ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. அதே மாதிரி சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.